வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம எப்பயுமே நம்ம மட்டன் சிக்கனில் மஞ்சூரியன்லாம் பண்ணுவோம். இன்றைக்கி வெஜிடபிள்ஸை வச்சுட்டு எப்படி ஒரு மஞ்சூரியன் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நான் கோஸ் ஒரு 100 கிராம் அளவுக்கு கோஸை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோஸை இதில் போட்டுடலாம். ஒரே ஒரு கேரட் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பீன்ஸும் ஒரு 8 பீன்ஸ் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு குடமிளகாயில் கால்வாசி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் 1/4 ஸ்பூனோட கம்மியாகவும், ஜீரகத்தூள் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கும், மிளகுத்தூள் 2 பிஞ்ச் அளவுக்கும், மஞ்சள் தூள் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 3/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அரிசி மாவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். காய்க்கு தகுந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டுக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். இல்லை ஒன்றா சேர்த்து நல்லா இப்படி பிசைஞ்சு விடுங்க. ஏன் இந்த மாதிரி பிசைஞ்சு விடணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த காயில் உள்ள ஈரத்திலே உங்களால் பிணைய முடியுமான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னமோ நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி பார்த்து தெளிக்கணும். ரொம்ப தெளிச்சிட்டிங்கன்னா கொலன்னு போயிடும். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணியை தெளித்து நல்லா கெட்டி அப்படி பிசைஞ்சோம்னா இதில் இருக்க தண்ணியும் சேர்ந்து எல்லாம் ஒன்றா பிணைஞ்சிக்க முடியும். என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் இப்படி நல்லா அழுத்தி வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி அழுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் எல்லாம் அப்படியே நல்லா ஒன்றா சேர்ந்து எல்லாம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம எல்லாமே நல்லா அழுத்தி வச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவுக்கு கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்கிட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எந்த அளவுக்கு மஞ்சூரியன் செய்யறதுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு உருண்டைகளாக எடுத்து அதில் எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுக்கும் போது காய்கள்லாம் கருகியும் போகாது, உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா எல்லாம் வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த நல்லா கரன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம பொரிச்சிட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன். இந்த பொரிச்ச எண்ணெயை ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம். 4 பல் பூண்டை நம்ம இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 1 பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரவுண்டாக இல்லைன்னா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம், இதையும் போட்டுக்கலாம். 1 வெங்காயம் நான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், அதையும் போட்டுக்கலாம். அரை குடமிளகாயை நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு விதையெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம், இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே 1 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசால் பொடி போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் இருக்கு இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம்.
ரெட் சில்லி சாஸ் இருக்கு இல்லைங்க, அது ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சோயா சாஸ் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றுனீங்கன்னா கசப்பு டேஸ்ட் வந்துடும், அதனால் 1/4 ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுண்டி போயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள் பால்ஸ் எல்லாம் இதில் போட்டுடலாம். அது இப்போ கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுடலாம். கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக இருந்ததுன்னா கொஞ்சம் மேலால் இப்படி தூவி விட்டு இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுட்டு சூப்பரான ஒரு மஞ்சூரியன் நம்ம செஞ்சுருக்கோம். நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக அங்கே போய் நம்ம சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மஞ்சூரியன் நீங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.